بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم. அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்ச்சகனமாகவே கருதுகின்றோம். நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் உங்களை திட்டமாக நாம் கல்லால் எறிவோம். அன்றியும் எம்மிடமிருந்து துன்புறுத்தும் வேதனையும் உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று கூறினார்கள். சோ யாசினுடைய 18வது வசனம் இது. போன வசனத்துல தூதர்கள் அவர்களுக்கான எல்லை என்ன அப்படின்றத சொன்னாங்க. எங்கள்கிட்ட இறை செய்தியை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்றதை தவிர வேற எந்த பணியும் எங்களுக்கு இல்லை. தெளிவாக நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அவ்வளவுதான் எங்களது பணி அப்படின்றத அந்த தூதர்கள் ரொம்ப ஆணித்தனமா சொன்னாங்கன்றத நம்ம பார்த்திருந்தோம். இப்ப இந்த வசனத்துல 18வது ஆயத்துல அந்த மக்களுடைய அராஜகம் என்ன, மிரட்டல் என்ன, அவங்க வார்த்தை எப்படி இருந்துச்சுன்றத அல்லாஹ் பதிவு செய்து காமிக்கிறான். அந்த மக்கள் இந்த தூதர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? பாலு இன்னா தையர்னா பிக்கும், நாங்கள் உங்களை கெட்ட சகுனமாக பார்க்கிறோம், அபசகுனமாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தையூர் அப்படின்ற வார்த்தை பறவைகளை கணிச்சு இது பண்ணுவாங்கல்ல, இந்த சகுனம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யறது தான் தையூர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். அதே வார்த்தையை இவங்க சொல்றாங்க, நீங்க வந்திருக்கதே நாம ஒரு கெட்ட தகுனமாக பாக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டு நிறுத்தல. இல்ல இல்லம் தன்தகு, நீங்க இப்ப இந்த தாவா பிரச்சாரம் செய்றீங்க, தூதர்கள் அப்படின்னு சொல்றீங்க, உங்களுடைய வேலையை நீங்க ஸ்டாப் பண்ணலனா, நீங்க நிறுத்தலைன்னா, இல்ல நர்ஜு மன்னக்கும், உங்களை நாங்க கல்லால அடிப்போம். அதாவது ல அப்படின்ற ஒரு லெட்டரும் வந்திருக்கு, ஷத்து வச்ச தஷ்தீது, நூன் தஷ்தீது வந்திருக்கு. இது ரெண்டும் ஒரு வார்த்தையில வந்திருக்குனாலே அது நிச்சயமாக அப்படின்ற பொருள்ல வரும். அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் சொல்றாங்க, லெனர்ஜு மன்னக்கும், நிச்சயமாக நாம் உங்களை கல்லால் அடிப்போம். இப்போ உறுதியா, ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அதை சொல்லிட்டு ஒலையம சன்னக்கும் மின்னா அதாபுன் அலீம், எங்க மூலியமா உங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய மிகப்பெரிய வேதனை, கொடிய வேதனை இருக்கு, அதுவும் உங்களை வந்தடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஒரு மிரட்டல் விடுற தொனியில பேசுறாங்க. ஸோ இந்த வசனத்தை நம்ம எப்படி புரியலாம் அப்படின்னு பார்த்தா, இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, தூதர்கள் சொல்ற செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால சில வேலைகளை அவங்க செய்யறாங்க. ஒண்ணு, இந்த தூதர்கள் வந்த காலத்துல வேணா அந்த ஊர்ல ஒரு பஞ்சம் இருந்திருக்கலாம், ஒரு ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நோய் ஏதோ ஒண்ணு ஏற்பட்டிருக்கலாம். இப்ப இவங்க செஞ்ச வேலையினாலதான் இப்படிப்பட்ட ஒரு துன்பம், ஒரு வேதனை வந்திருக்குன்றத உணராம, நீங்க வந்ததுனாலதான் எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, அப்படின்னா நீங்க வந்ததுனாலதான் எங்களுக்கு இந்த துன்பமும் சேர்ந்து வந்திருக்குன்னு சொல்லி அந்த தூதர்கள் மேல பழி சுமத்துறாங்க. இப்போ இவங்க நமக்கு நல்லது நாடி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்றத ஏத்துக்கிற மனப்பக்குவத்திலே இல்லை. அதனால ஒரு மழுப்பல், அவங்க செய்யற வேலை என்னன்னா, எல்லாம் இருக்காது, நீங்க வந்ததுனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு, நாம உங்களை ஒரு கெட்ட ஒரு மனிதர்களா பாக்குறோம், கெட்ட இந்த நேரத்தை கெட்ட நேரமா பாக்குறோம்னு சொல்லி ஏத்துக்கொள்ள முடியாம மழுப்புற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஒரு விஷயத்த அறிவுபூர்வமா நம்ம வெல்ல முடியல, ஜெயிக்க முடியல, அதே மாதிரி தர்க்க ரீதியா ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முடியலன்னா, இவங்க எடுக்கிற ஆயுதம் அப்படின்றது வன்முறை தான். இப்போ நீங்க இதுக்கு மேல வாயை திறந்தீங்கன்னா நம்ம உங்களால கல்லால் அடிப்போம், உங்களுக்கு சித்திரவதை செய்வோம், துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குன்னு சொல்லி இவங்க மிரட்டுறாங்க இல்லையா? இது பழைய ஆட்சியாளர்கள் எல்லாத்துலயுமே இருந்த ஒரு வேலைதான். ஒரு நல்லதை எடுத்து சொல்றவங்க வர்றாங்க, அதை கேட்கறதுக்கு மனப்பக்குவம் இல்லை அப்படின்னும் போது நீங்க சைலண்டா இருங்க, இனிமே இதுக்கு மேல நீங்க வாயை திறந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நம்ம தண்டனையை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை நீங்க எதிர்கொள்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஆட்சியாளர்கள் செஞ்ச வேலையை தான் இவங்களும் செய்யறாங்க. இது ஒரு வியூ. இன்னொன்னு என்ன, இந்த இது
அவங்க கொண்டிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பலவீனமானதுன்றத இதுல தெரிய முடியுது. ஒண்ணு, அவங்க சைடு தான் உண்மை இருக்குன்னா, அந்த எதிரிகள் சைடு உண்மை இருக்குன்னா, அந்த எதிரிகள் அவங்களுடைய உண்மையை வச்சு எதிர்கொள்ளணும். அதுக்கு துணிவில்ல, ஒரு தைரியம் இல்ல. அதாவது அவங்க இருக்கிற கொள்கையிலேயே வந்து ஒரு தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல. அதை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியுன்றது ஃபேஸ் பண்ண முடியலைன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி சொல்லி அந்த சத்தியத்தை ஒழிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு வேலை. அப்போ என்ன, தாவா செய்யறவங்களுக்கு அல்லாஹ் வந்து சொல்றது என்னன்னா, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்க தாண்டி தான் போகணுன்றதா அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். இப்போ இந்த மாதிரி துன்பங்கள் வரும், இந்த மாதிரி உங்களை மிரட்டல் விடுவாங்க, உங்களை வந்து துன்புறுத்துவேன் பயம் காட்டுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். அப்ப அசத்தியம் தான் அது. அதை நம்ம கண் முன்னாடி அல்லாஹ் வந்து காட்சிப்படுத்துறான். அசத்தியம் தான், அதை தாண்டி தான் நம்ம போயாகணும் அப்படின்றது. அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வாதங்கள், அதே மாதிரி அவங்க கொண்டிருக்கிற கொள்கைகள் எல்லாமே பழமையானது, அதுவும் இல்லாம வந்து பலவீனமானது அப்படின்றத இதுல வந்து இந்த ஆயத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. சோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நஷ்டம் வந்துருது, அல்லது வந்து தோல்வி வந்துருது, அவன் எதுலையுமே ஜெயிக்க முடியல, எல்லா இடத்துலயும் பின்தங்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து காரணம் காட்டுறது என்னன்னா, சகுனங்களை காரணம் காட்டுறது நேரங்களை. எனக்கு வந்து நேரம் சரியில்லை, எனக்கு வந்து துரதிர்ஷ்டமா இருக்கு, பூனை வந்து குறுக்க போனதுனால இப்படி ஆச்சு, நேரம் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுனால இந்த மாதிரி ஆச்சு, நம்பர்ஸ் வந்ததுனால நம்பர் இந்த மாதிரி மாறுறதுனால இப்படி ஆச்சு, அல்லது வந்து வீட்டுல இருக்கிற பெண்களுடைய அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, ராசி பலன்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க, அதை வச்சு அபசகுனமா பாக்குறது, அந்த மாதிரியான அறியாமை இன்னைக்கும் வந்து இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு துன்பம் கஷ்டம் வர்றபோது இதை ஒரு காரணமா காட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்துக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்றத இந்த வசனம் வந்து புரிய வைக்குது. அடுத்த வசனத்திலையும் கூட அவங்க தெளிவுபடுத்துற வார்த்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சோ அதே மாதிரி மனிதன் அவனுடைய சொந்த பாவம், தான் செஞ்ச எல்லா பாவம், அசாபத்துக்கும் மின் முசீபத்தின் பிமா கசபத் ஐதீக்கும், உங்களுக்கு எந்த ஒரு சோதனை தீங்கு கவலை எது வந்தாலுமே அது உங்கள் கரங்கள் சம்பாதித்தது அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்துல சரியா இல்ல, ஹலால் ஹராம் வந்து பேண்றது இல்ல, அதே மாதிரி வந்து தவறான முறையில நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து சில தண்டனைகளை நமக்கு வந்து காட்டுவான். அதை பார்த்து நம்ம திருந்தி கொள்ற மாதிரி நம்ம முயற்சி செய்யணுமே தவிர, இப்படி வந்தவங்கனாலதான் இந்த மாதிரி ஆச்சு, இவங்களுடைய காலத்துலதான் இப்படி ஆச்சு, எனக்கு வந்து இந்த நேரம் சரியில்லாத இப்படி ஆச்சுன்ற அந்த தேவையில்லாத விஷயங்களை நம்ம சொல்லி ஆஹ் மத்தவங்களை குறை சொல்ற அந்த இது வந்து போகணும் அப்படின்றத நம்ம வந்து இதுல புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ தாவா செய்யறவங்க தான், இந்த மார்க்க பணிகள் செய்யறவங்க, சமுதாயத்தை சீர்திருத்தணும்னு நினைக்கிறவங்க, மக்களுக்கு நாலு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, இப்படி சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நிறைய அச்சுறுத்தல்கள் ஏற்படும். அதே மாதிரி இப்ப அவங்க மேல வழக்குகள் எவ்வளவோ பாருங்க. இன்னைக்கு வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் வந்து சத்தியத்தை எடுத்து சொல்றதன் காரணமா அவங்க மேல வழக்குகள்லாம் பதியப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். மிரட்டல்கள், அவங்க உயிருக்கே ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அதுக்கு பயந்தோ பின்வாங்கியோ நம்ம எப்பயுமே போயிடக்கூடாது. அதை எல்லாத்தையுமே நம்ம சகிச்சுக்கிட்டு, அதான் சபுர், இந்த சகிப்புத்தன்மையோட அந்த கடமைகளை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டே இருக்கணும்ன்றதுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். சோ இஸ்லாமிய சட்டத்தின்படி அந்த கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, எதையும் சரி அந்த கெட்ட சகுனமாக பார்க்கிறது, துரதிர்ஷ்டமா பார்க்கிறது, இது எல்லாமே ஹராம். நமக்கு இந்த மாதிரி எதையுமே பார்க்கவும் கூடாது. சோ நன்மையோ தீமையோ அல்லாஹ்வினுடைய நாட்டம், அவனுடைய விதியின் அடிப்படையில தான் நடக்குதே தவிர மத்த இதுல நடக்கல அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ சகுனம் பார்க்கிறது ஷிர்கு, சோ அது வந்து இணை வைப்பு அப்படின்றத இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறது இந்த வசனத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும். சோ என்ன சொன்னீங்க, ரெண்டு தஷ்தீத் வச்சு வந்திருக்கு. ஆமா, அதாவது லனக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ ரஜம அப்படின்னா கல் எறிந்தான் அப்படின்ற ஒரு வினைச்சொல் ரஜம. இதுல வந்து லனர்ஜு மன்னக்கும் அப்படின்னா லயர்ஜு மன்ன அப்படின்னா நிச்சயமாக அவன் கல் எறிவான் அப்படின்ற பொருள். லனர்ஜு மன்னக்கும்னா நம்ம அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது லனர்ஜு மன்னக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ல அப்படின்றது அது ஒரு தஷ்தீத், அதாவது உறுதிக்காக வரக்கூடிய ல. அதே மாதிரி இன்ன அந்த மண்ணல வந்திருக்குல்ல, நூனுக்கு மேல ஷத்து, நூன் தஷ்தீத். ஒரு வார்த்தையில அந்த ரெண்டும் வந்துருச்சுனாலே நிச்சயமாக உறுதியாக அப்படின்ற பொருள்ல பயன்படுத்தப்படும்ன்றத நம்ம கிராமட்டிக்கலா பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த லன்னு ஒரு வார்த்தைக்கு முன்னாடி
ஒரு வினை சொல்லுக்கு முன்னாடி லன் வந்துச்சுன்னா நிச்சயமாக செய்யவே மாட்டான், நிச்சயமாக அவனால முடியாது அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து பாசிட்டிவ், நிச்சயமாக செய்வான் அப்படின்ற பொருள்ல பயன்படுத்தப்படும். ம். ரெண்டு வந்திருக்கு பாருங்க, லெனர்ஜு ம். மன்ன அப்படின்னு வந்திருக்கு, வலயம சன்ன அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டுமே வந்திருக்கு பாருங்க. ஸோ இது நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னு பார்த்தா, நாம இந்த கூட்டத்துல இருக்கோமான்னு பார்த்துக்கணும். நல்லதை சொன்னா அவங்கள வந்து தீயவர்களா நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது. என்ன இப்ப கடைசியில பார்த்தோம்னா நீ சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது கியாமத்து நாளோட அடையாளம். நல்ல தலை சிறந்த மார்க்க அறிஞரெல்லாம் வந்து கொல்லப்படுவார்கள், சிறையிலிடப்படுவார்கள். அது ஒரு சிறந்த சிறந்த ஆலிம்கள், சிறந்த மார்க்க அறிஞர்கள்லாம் வந்து எதிரிகளால வீழ்த்தப்படுவார்கள். யாரு மீதியா இருப்பாங்கன்னா, சும்மா ரொம்ப அநியாய ஆட்சியாளர். அநியாய ஆட்சியாளர் இல்லை, வந்து இப்போ ஒரு லேஸ் பாஸ் நீங்களாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில போதனையாளர்கள் தான் இருப்பாங்க. என்ன, நம்மளே நிறைய கேட்கிறோம். கல்வி உயர்த்தப்படும் சொல்லிட்டானே எல்லாம். கல்வி வந்து உயர்த்தப்பட்டுரும் அப்படின்னா ஒண்ணு ஆமா அவங்க இறந்து போயிருவாங்க, ஆமா. இல்லைன்னா அவங்க கல்வியை எடுத்து சொல்ல முடியாது. ஆனா இல்ல, இப்போ நெட்லயே பாத்தீங்கன்னா சில ஆலிம்கள் வந்து ரொம்ப பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப லேஸ் பாஸா இருக்கும். சில வந்து அவங்க வந்து சில பிதஅத்துகளுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க, என்ன கபருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, என்ன குரானே உடைய ஆயத்துக்களை வந்து வளைப்பாங்க. சொல்றான்ல, அல்லாஹ் வந்து குறைஞ்ச விலைக்கு கூலிக்கு வித்துருவாங்க, விற்காதீங்க விற்காதீங்க நல்லா சொல்றான். என்ன, அந்த மாதிரி நமக்கே புரியும். இந்த மாதிரி இதை கேட்கும் போது இது இப்படிதான், இவர் இப்படித்தான் சொல்றாங்க அப்படின்னு நம்மளால சாதாரண மனிதன் கூட நம்ம அறிஞ்சுக்க முடியும். என்ன, அது நம்ம டீப்பா யாரு என்ன ஏதுங்கிறது நம்ம அதுக்கு போக தேவையில்லை. இப்போ நம்ம என்ன, நமக்கு என்ன யாராவது இந்த மாதிரி ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணாலும், யாரு சொன்னாலும் சரி, நமக்கு வயசு கீழே உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வயசு மேல உள்ளவங்களாலும் சரி, வேற நாட்டுல இருந்து உள்ளவங்க சொன்னாலும் சரி, அது உண்மை இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அதை விட்டுவிட்டு நீ என்ன சொல்றது, நீ யாரு, நான் என்ன, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அவனை வந்து யாரும் அவரை வந்து யாரும் பேச்சு கேட்கக்கூடாது. என்ன, ஆஹ் முக்கிய காரணம் வந்து என்ன, மிரட்டி விடுவோம் கல்லெறிவோம் அப்படிங்கிற அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த காலகாலமா அந்த ஊறி இருக்கிறாங்க, அந்த ஷிர்க்லயும் பிதத்துலயும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு புதுசா சொல்றாங்க, அல்லாஹ் தான் ஒருத்தன், அவனை தான் வந்து நீங்க வணங்கணும்னு சொல்றாங்க. நீ வந்து என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிறாங்க. இவங்க நீ அதை நிப்பாட்டலன்னா கல்ல எறிஞ்சு கொண்டுடுவோம் கூட சொல்றாங்க. என்ன, ஸோ இது என்ன மெயினா ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நேத்து புதுசா ஒருத்தர் வந்து ஒரு நபிங்கிறாரு, இதை செய்யாத அதை செய்யாதேங்கிறாரு. நம்மளோட பதவி என்ன ஆகுறது, நம்மளுடைய தகுதி என்ன ஆகுறது, நம்ம காலங்காலமா நம்ம ஊர்ல தலைவரா இருக்கிறோம். என்ன, இவர் பேச்சை கேட்டுட்டா நம்மளோட மதிப்பு என்ன ஆகுறது, என்ன அப்படிங்கிற ஒரு கௌரவம் சைத்தான் சைத்தான் கொண்டு வர்றது தான் அது மெயின்லி. என்ன, நம்ம அதாவது பிள்ளை நம்ம அந்த குரூப்ல இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அது உண்மை இருக்குதா இல்லையான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பணிவு வந்துடணும். என்ன, ஸோ மனசால கூட அவங்களாம் வெறுக்கக்கூடாது. என்ன, வந்து இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்க, என்ன, ஓதுங்க தொழுவுங்க, என்ன, படுக்கும்போது துவா செஞ்சுட்டு படுங்க, காலையில எந்திரிக்கும் போது துவா செஞ்சுட்டு எந்திரிங்க, என்ன, சாப்பிடும் போது துவா செய்யுங்க. ஒரு ரிமைண்டர் கொடுக்குறவங்களே, என்ன, இல்லை எங்களுக்கு தெரியாதா, என்ன அப்படின்ட்டு ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணாலே, இவர் என்ன சொல்றது, இவர் பெரிய ஆலிமா, என்ன எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்துருக்கணும். நல்ல எண்ணத்துல தான் அவங்க சொல்றாங்க. என்ன, சாப்பிடும் போது ஒரு நடந்துச்சு ஒரு இன்சிடென்ட்ஸ். அவரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் எப்போதும் எல்லாம் தோசை செஞ்சுட்டீங்களா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். நம்ம வந்து நல்ல பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். சில பேர், இவர் என்ன அதெல்லாம் சொல்றது, தேவையா இருக்கு இதெல்லாம், என்ன நமக்கு தெரியாதா, என்ன, இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. என்ன, தெரிஞ்சே இருந்தா கூட நமக்கு வந்து இந்த மாதிரிலாம்
எதிர்க்கிறதோ பரவாயில்ல, சொன்னாதான் என்ன, ரிமைண்டருக்கு தானே சொல்றாங்க. நம்ம கேட்கறதுனால என்ன இருக்கு? நல்ல விஷயங்கள் சொன்னா திருப்பி திருப்பி கேட்க வந்து நமக்கு மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகுமே, நம்ம ஈமான் பலப்படுமே, நம்ம தக்குவ அதிகரிக்கிறோமே என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மாற்றமா அதை புறக்கணிக்கிறது, அதுக்கு அகேன்ஸ்டா பேசுறது என்ன, என்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்ன, நம்ம வந்து எல்லாம் தெரியாத விஷயங்களா அப்படிதான் கொண்டு போறோம். அது முக்கியம் அடிப்படை காரணம் வந்து என்ன, ஒரு இந்த கிபுரு என்ன, அந்த பெருமை வந்து. சின்ன பிள்ளைங்களா அப்படின்னு ஆஹ் நினைக்கிறப்ப ஆஹ் ஆமா சின்ன ஆமா பிள்ளைங்களுக்கு சொல்றது தானே துவா. ஆமா. ம். அது சில பேருக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சில நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறாங்க. ஆஹ் சில பேருக்கு இப்ப நம்ம சில மதரசாக்கள்லாம் நடத்துறோம், சில பெண்கள்லாம் வந்து அத்தகையாத்து தெரியல அப்படிங்கிறாங்க என்ன. ஸோ சில இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நானே இப்போ பாருங்க, இப்போதான் நான் வந்து இப்போ இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம், தஜ்வீத்லாம் வந்து தப்பு தப்பா ஓதிட்டு இருக்கிறோம் என்ன. நான் வந்து இப்பதான் என்ன கரெக்ட் பண்றாங்க என்ன. ஸோ இப்போ வந்து தா எப்படி ஓதணும், தா எப்படி ஓதணும், காஃப் எப்படி ஓதணும், காஃப் எப்படி ஓதணும் என்ன, சாவை எப்படி ஓதணும், ஷாதை எப்படி ஓதணும் என்ன, ரா எப்படி ஓதணும், இப்போ நம்ம கத்துக்கிறோம் அதெல்லாம். இல்லைன்னா அர்த்தமே மாறி போயிடுதுங்களா. அல்ஹம்து சூரா சூரா ஃபாத்தியாலே நம்ம குரான் உள்ள போக தேவையில்லை, அல்ஹம்து சூராலேயே அவ்வளோ தெரிஞ்சிடும். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு நாம என்ன. இதெல்லாம் நம்ம போய் சொல்லணும், சொன்னா நம்ம காலங்காலமா அப்படித்தான் ஓதிக்கிட்டு இருக்கோமே. நான் இது என்ன சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வந்து மன்னிக்க கூடியவன் என்ன. வந்து அவன் வந்து நியத்தை பார்க்கறான். பட் இருந்தாலும் முயற்சிகள் நம்ம செய்யணும் இல்லையா, சரியான முறையில மோதுறதுக்கு. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னா நம்மள வாய்ப்புகளை தேடி போய் நம்மளை திருத்திக்கணும். யாரும் வந்து சொன்னா கூட அவங்கள வந்து நம்ம இப்போ இப்போ ஒதுக்கிடக்கூடாது. நம்ம அதுக்காக நேரம் உட்காந்து ஒதுக்கி காலம் தாழ்த்தி கேட்கணும். இந்த கூட்டத்துல நம்ம ஆயிடக்கூடாது அவங்களை ஒதுக்குறதுல. ஸோ இது வந்து சின்னவங்க இப்ப யாருக்கும் எல்லாருக்குமே இந்த கல்வியில சிறந்தவங்களும் சரி, புதுசா கத்துக்கிறவங்களும் சரி, புதுசா கத்துக்கிறவங்க ஈஸியா கத்துக்கிட்டுருவாங்க. இப்ப யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னா, பெரிய லெவல்ல இருக்கிறாங்க இல்லையா, தகுதியில உயர்ந்து என்ன பெரிய கல்விமான்கள்னு சொல்றவங்கள்ட்ட போய் நீங்க நம்ம சொன்னோம்னா நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது என்ன. அந்த அங்கதான் வந்து சைத்தான் வருவான். அப்பதான் அவங்களுக்கு தான் பணிவு நிறைய வேணும் என்ன. கல்வி பணிவு கொடுக்காத ஒரு கல்வி வந்து ஒரு கல்வி கிடையாது என்ன. கல்வினால ஒருத்தன் தலக்கணம் ஆயிடுறான்னா, பதவினால ஒருத்தனுக்கு தலக்கணம் வந்துருச்சுன்னா அது உனக்கு ஒரு சோதனை தான் என்ன. அந்த சோதனைகள்ல இருந்து வெளியே வந்துடணுங்கிறது நம்ம இந்த சூறால ஆயத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், நாம புரிஞ்சுக்கிறோம் என்ன. அடுத்த போல قالوا طائركم معكم أئن ذكرتم بل أنتم قوم مسرفون. அதற்கு நம் தூதர்கள், உங்களுடைய துர்ச்சகுனம் உங்களுடன் தான் இருக்கின்றது. எங்கள் மூலம் அல்லாஹுவை பற்றி நீங்கள் நற்போதனை செய்யப்பட்டு நினைவூட்டப்பட்டீர்களானாலுமா துர்ச்சகுனம் என்று கூறுவீர்கள். அவ்வாறல்ல, நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தார் என்று கூறினார்கள். இப்ப இந்த தூதர்களுடைய பதில் தான் 19வது வசனம் இது. என்னன்னா, அந்த மக்கள் வந்து உங்களை நம்ம கெட்ட சகுனமா நினைக்கிறோம், உங்களை வந்து கல்ல எறிஞ்சு துன்புறுத்துவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதற்கு இவங்க வந்து ஒரு அறிவுபூர்வமான மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அவங்க மிரட்டுறாங்களே அப்படின்றத, அவங்க கொண்டிருக்கிற மூட நம்பிக்கைகளை இதுக்கெல்லாம் பயப்படல அவங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டை அதை வந்து உடைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு அறிவு ரீதியாக அவங்க வந்து எதிர்கொள்றாங்கன்றத பார்க்க முடியுது. என்ன சொன்னாங்க, தாயிருக்கும் மாக்கும், உங்களுடைய அந்த சகுனம் துரதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்ககிட்டயே தான் இருக்கு. தாயிர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல பறவை, அதாவது இந்த பறவைகளை வச்சு அவங்க வந்து சகுனம் பார்த்ததுனால சகுனம் அப்படின்ற இதுக்கு வந்து இந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஐன் துக்கிர்த்தும் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக ஒரு கண்டனமாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து அறிவுரை சொன்னாலுமா, ஓ இந்த மாதிரி நீங்க துர்ச்சகுனமா நினைப்பீங்க, உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காக எல்லாம் எங்களை அனுப்பிச்சிருக்கிறான். அப்படி நாங்க நல்லது சொன்னாலுமா உங்களுக்கு வந்து ச கெட்ட இதா போயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அதை சொல்லிட்டு பல், மாறாக, உண்மையில என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன், நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தார் ஆவீர்கள்.
இந்த இடத்துல இஸ்ராஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுல இருந்து தான் அந்த முஸ்ரிஃபுன்ற வார்த்தை வந்திருக்கு. இஸ்ராஃப்னா என்ன நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த வீண் அடிக்கிறது, அதே மாதிரி வந்து எல்லா விஷயங்கள்லயும் வரம்பு மீறி போறது, பாவங்கள்ல எல்லை தாண்டி போறது, இது எல்லாமே இஸ்ராஃப்ல தான் வரும். இப்போ பாவங்கள் அதுல சின்னதா இருந்தாலும் சரி, பெரிதா பெரிதா இருந்தாலும் சரி, பாவம்னா செய்யக்கூடாதுன்னு நல்லா ஒரு விதி வச்சிருக்கான். அதை தாண்டி போனோம்னாலே அந்த எல்லையை கடந்துடுறது. சோ அதுவும் இஸ்ராஃப்ல தான் வருது. இப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்றது உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க இவங்க. இருக்கும் மேக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட இந்த சகுனம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லி அப்படியே தகர்த்து அவங்க ஒரு வார்த்தையே சொல்றாங்க. உங்கள்ட்ட ஏற்படுற துன்பம் ஏற்படுது, உங்களுக்கு கவலை வருது, வறட்சி வருது, பஞ்சம் வருது அப்படின்னா அதுக்கு நாங்க காரணம் இல்ல. நீங்க செஞ்சிருக்கீங்க, நிறைய வேலைகள் செய்றீங்க. குஃப்ருடைய சிந்தனையில இருக்கீங்க, அல்லாஹ்வை மறுக்கிறீங்க, தீய செயல்கள் நிறைய செய்றீங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கே செய்த வேலைகள் தான் அதுக்கு வந்து உங்களுக்கு தீங்கு வந்திருக்கு, தீமை வந்திருக்கு. இப்போ மனுஷன் வந்து ஒரு தவற சந்திக்கிறான், ஒரு அதனுடைய விளைவை சந்திக்கிறான் அப்படின்னும் போது அத மத்தவங்க மேல பழி போடுறது, அதுவே அவனுடைய அறியாமை அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அதற்கு வந்து விளக்கம் சொல்றத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அ உ நம்ம வந்து ஒருத்தவங்கள ஏமாத்தியிருப்போம். நம்ம ஒருத்தவங்கள ஏமாத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நம்மள ஏமாத்துறதுக்கு அல்லாஹ் நெறைய பேர நியமிச்சு வச்சிருப்பான். அது கூட அவனுக்கு தெரியாது. நம்ம வந்து உண்மையிலேயே நல்ல முஃமினா இருந்தா அத யோசிப்பான். நம்ம இவன ஏமாத்துனோம். அதனாலதான் அல்லாஹ் வந்து இப்படி வச்சிருக்கான் அப்படி. ஒவ்வொருத்தன் செய்யற வேலை தான், தீங்கான வேலை தான். அது நாளைக்கு அவனுக்கே தன் வினை தன்னே சுடுன்ற மாதிரி தான். அவன் ஒரு தப்பு செஞ்சானா, அது நாளைக்கு அவனே தான் சாருமே தவிர, அது மத்தவங்க மேல இவங்கனாலதான் அப்படி ஆச்சு, அவங்கனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி அந்த இத வந்து கிடையவே கிடையாது. இருக்கும் மாக்கும். நீங்க பாக்குற சகுனம் உங்களோட உள்ளது. நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு ரீதியா இந்த தூதர்கள் வந்து பேசுறதா எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அடுத்தது பாருங்க, துக்கிர்த்தும் உங்களுக்கு நல்லுபதேசம் சொன்னாலுமா அப்படின்னு சொல்லி. இப்போ உங்கள்ட்ட வந்து நீங்க திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, அதே மாதிரி அநியாயத்தெல்லாம் விட்டுருங்க, நல்ல ஒழுக்கமுள்ள நபர்களா வாழுங்க, உங்களுக்கு வந்து படைச்ச இறைவன் ஒருத்தன் மட்டும்தான், அந்த இறைவனை நீங்க வணங்குங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம். இப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல போதனைகள் தான் உங்களுக்கு கெட்ட சகுனமா தெரியுதா? அப்போ ஒரு அறிவுள்ள ஒரு சமுதாயம் நன்மையான விஷயத்த அபசகுனமா பாக்குமா? என்னடா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தொனியில துக்கிருத்தும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க சிந்திக்கிற மாதிரியான சில வார்த்தைகளை வந்து அந்த தூதர்கள் குறிப்பிடுறத அல்லாஹ் வந்து பேசி காமிக்கிறான். அத சொல்லிட்டு பல் அன்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன் நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தினராகவே இருக்கிறீர்கள். இப்போ உண்மையான அவங்கள்ட்ட இருந்த நோய் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்கள்ட்ட இருந்த பிரச்சனை தூதர்களை வந்து குறை காண்றதோ, அவங்கள வந்து குறை சொல்றதோ கிடையாது. அவங்கள்ட்ட வந்து இருந்தது ஃபுல்லா என்னன்னா, மனோ இச்சையை பின்பற்றணும். இந்த குஃப்ருல இருக்க சிந்தனையில எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, மனசு என்ன சொல்லுதோ, மன இச்சையை முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க. அதே மாதிரி பாவங்கள் செய்றாங்க. அதுல வந்து எல்லை கடந்து இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப அதிகமா போவாங்க. சோ இந்த வரம்பு மீறல்கள், தவறான வேலைகள், தீமைகள் இது எல்லாமே வந்து அவங்க சிந்தனையை முழுக்க குருடாக்கிருது. நன்மைகள தீமைகளா காட்டுது. தீமைகள நன்மைகளா பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களுடைய தீங்கின் காரணமா வந்த விளைவுகள் தான் அப்படின்னு சொல்லி, அந்த மக்களுக்கு இந்த தூதர்கள் புரிய வைப்பதாக அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். ஸோ மனிதர்கள் இன்னைக்கு நெறைய பேரு பாவங்கள் அவங்களுக்கு நஷ்டங்கள் பாவங்கள் மூலமா நஷ்டங்கள சந்திக்கிறாங்க. நெறைய கவலைகளுக்கு உள்ளாகுறாங்க. டிப்ரஷனுக்கு உள்ளாகுறாங்க. அதே மாரி ஒரு பிளானிங், திட்டமிடல் அப்படின்றது சரியா இல்லாம இருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல சோம்பேறித்தனமா செயல்படுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்கிறதே கிடையாது. என்னுடைய சோம்பேறித்தனம் காரணமா தான் இப்படி ஆச்சுன்றத ஒத்துக்கிறதே கிடையாது. என் நேரம் சரியில்ல. இவங்க முகத்துல முழிச்சதுனால தான் இப்படி ஆச்சு. அப்படின்னு சொல்லி மத்தவர்கள் மேல பழி போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. சோ அதற்கு தான் உன்னுடைய துரதிர்ஷ்டம், உன்னுடைய அந்த கற்பனைகள் அது எல்லாமே உன்னை சார்ந்தது தான். உன்னுடைய செயல்ல தான் இருக்கு அப்படின்ற அல்லாஹ்வினுடைய வார்த்தை நமக்கு சுய பரிசோதனையை கற்றுத்தருது. நம்ம ஒரு விஷயத்துல வந்து பிரேக் அடிக்கிறோம். அதே மாதிரி சறுகுறோம், கீழ விழுகுறோம்னா, நம்ம ஏதோ ஒரு தீங்கு செஞ்சிருப்போம். அதன் காரணமா அல்லாஹ் அதற்கான ஒரு விஷயத்த செஞ்சிருப்பான்றத நமக்கு வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்த இந்த வசனம் வந்து கற்றுத் தருது. அதே மாதிரி வந்து ஆஹ் இன்னைக்கு உள்ள சமுதாயத்துல நன்மைகளை ஏவுறாங்க நெறைய பேரு. தீமைகள தடுக்குறாங்க. வட்டியில இருந்து நெறைய பேர வந்து காப்பாத்தி விடுறாங்க. ஆபாசத்துல இருந்து சிந்தனைகள மாத்தி நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி ஏகப்பட்ட பேர் செய்றாங்க.
அதே மாதிரி போதை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து விலகுறதுக்கு நிறைய உபதேசம் செய்யறாங்க. இந்த மாதிரியா வந்து சமுதாயத்துக்கு ஒரு ஆபத்தா பாக்குறவங்க தான் இப்படி எல்லாம் செய்வாங்க. அதுக்கு அதை எப்படி சொல்றது, அதற்கு வந்து பதில் சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, வந்துட்டாங்க உபதேசம் செய்யறதுக்கு, அவங்கள இவங்க முதல்ல ஒழுங்கா இருக்காங்களா, இவங்களே எப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடிய ஒரு காட்சி அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். அன்னைக்கு அந்த தூதர்கள் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும் வேண்டாம், உனக்கு நல்லதை எடுத்து சொன்னாலும் அதை நீ வந்து தப்பா பாக்குறியா அப்படின்னு சொல்லி. அப்போ அறிவுரை சொல்லப்பட்டாலுமா அப்படின்ற ஒரு வார்த்தை மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த முஸ்ரிஃபுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வரம்பு மீறுறது. வரம்பு மீறுறதுன்னா என்ன? ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு தேவைக்கு தாராளமா அவன் செலவு செய்யலாம். அவன் வசதியா இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டியும் சரி, அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தூரம் செய்யலாம். தேவைகளையும் தாண்டி ஆடம்பரமாக சில விஷயங்கள் செய்யறது, அதே மாதிரி உணவை வந்து வீணாக்குறது, இயற்கை வளங்களை நம்ம பார்க்குற நிறைய இதை வந்து அழிக்கிறது, அதே மாதிரி தேவைக்கு அதிகமா எல்லாத்தையும் செய்யறது, இது எல்லாமே வந்து எல்லைகளை கடந்து போறது அப்படின்ற ஒரு பட்டியல்ல வரும். அப்படின்னா என்ன, இதுக்கு வரம்பு மீறது தான் காரணம்னா இதுக்கு பேர் தான் இஸ்ராஃப், முஸ்ரிஃபூன் அப்படின்ற ஒரு வார்த்தை அல்ல வந்து இதுல பயன்படுத்துறான். ஸோ அந்த மாதிரியான நிலைமைகள் நமக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக மூட நம்பிக்கைகள், ராசி பலன்கள் பார்க்கிறது, அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரங்கள் பார்க்கிறது, சகுனத்தை வச்சு இது பண்றது. ஸோ இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இன்னைக்கும் உள்ள சமுதாயத்துல ஆஹ் நடக்கும். அதை நம்ம வந்து எதிர்கொள்ளணும். எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பு நிச்சயமாக நமக்கு இருக்கு. ஸோ தர்க்க ரீதியாக, அறிவுபூர்வமாக குரான் சுன்னா என்ன சொல்லுது அப்படின்ற செய்தியை வச்சு நம்ம அதை மறுக்கணும், அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற செய்தியை இந்த தூதர்கள் வழியாக அல்லாஹ் நமக்கு வந்து கற்றுத்தரான். அப்படிதான் இந்த வசனத்துல நான் வந்து பாக்குறேன். அத்தாயிருக்கும் ஆக்கும் துக்கித்தும் பலாந்தும் காமும் முஸ்ரிஃபூன். தாயிருக்கும் தாயிருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, 3 பேரும் சேர்ந்து. 2 பேரா 3 பேர்களா? 2 பேர். 3 பேர் தானே? இல்ல 3 பேரா? ஏன்னா 2 தூதர்கள்ல பொய்ப்படுத்திடுவாங்க. அதனால இன்னும் வரல இன்னும் வரல அவர் இந்த சீன்ல இல்லையா? இந்த 3வது ஒருத்தர் வரல. வரலையா? ஓகே, அப்படின்னு வந்துருச்சு. 3வது ஒருத்தவர்களுக்கு வந்து நான் கண்ணியப்படுத்தி. ஓகே 4வது ஒருத்தர் தான் வரல இல்லைங்களா? 4வது ஒருத்தர் வரல. அந்த கடை மதியனால இருந்து வருவார்ல. ஓகே, காலு ஒருவர் வந்துடுறாரு. உங்களோடதான் அந்த துர்ச்சாகுனம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க துர்ச்சாகுனம் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஆயத்துக்கள்லாம் நிராகரிக்கிறீங்க வந்து, அதனால வந்து உங்களுக்கு துர்ச்சாகுனம். நமக்கும் படிப்பினை தான். நம்ம குரான் சொல்ற ஆயத்துக்களை அல்லா ரசூல் முதல்ல நம்பணும். நம்பிட்டா பாதி துர்ச்சாகுனம் போயிடும் நம்மள்ட்ட இருந்து. மீதி சுண்ணப்படி நடந்து நல்ல மனங்கள்லாம் செஞ்சா எல்லா துர்ச்சாகனமும் போயிடும். என்ன, ஸோ நமக்கு வந்திருக்கிற பலா முசீபத்தெல்லாம் கேட்குறோம், துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். யாரெல்லாம் அந்த பலா முசீபத்துகள்லேருந்து எங்களை வந்து பாதுகாத்து வை, போக்கி வைன்னு சொல்றோம். சில பலா முசீபத்துகள் வந்து நமக்கு தேடி நம்மளே அவன் சொல்றான். எல்லாம் வந்து சில விஷயங்கள் சோதனையா இருக்கும். நபிமார்களுக்கெல்லாம் சோதனை கொடுத்தான், டெஸ்டா இருக்கும். பட் சில விஷயங்கள் நம்மளே போய் வீணு வம்பு இழுத்துக்கிறது சொல்லுவாங்க இல்லையா? என்ன, தெரிஞ்சே நமக்கே தெரியும் இது வந்து நம்ம செஞ்ச பாவத்தினாலதான் வந்தது. என்ன, ஒருத்தனை ஏமாத்தினாலதுனால இந்த வந்து அவன் வந்து நம்மளை கேஸ் போடுறான். என்ன, நம்ம ஒருத்தங்க சொத்தை அபகரிச்சதுனால அவங்க வந்து சண்டைக்கு வர்றாங்க, அதனால நம்ம மன உளைச்சல் வருது. அதெல்லாம் வந்து நம்மளா தேடிக்கிட்டது. என்ன, நம்ம நல்ல இந்த இபாதத்தை தொழுவ நல்ல சாலிகான நல்லடியானா இருந்து அந்த தண்டனை நல்லா கொடுக்கறது டெஸ்ட் பண்றதுக்காக, நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. இதை நமக்கு நாமே செக் பண்ணிக்கணும். நம்ம வரம்பு மீறிகளா இருக்கிறோமா? நம்ம வந்து துர்ச்சகனம் வந்து நம்ம அந்த வரம்பு மீறினதுனாலயா? என்ன, இந்த வரம்பு மீற நல்லா சொல்லாததை செஞ்சதுனாலயா, சொன்னதை செய்யாம விட்டதுனாலயா அப்படின்னு நமக்கு நாம கேட்டுக்கணும். என்ன, ஸோ நமக்கு நாமே அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரணும். நம்ம காலையில எந்திரிச்சு ஃபஜர் தொழுவில் ஏதாவது ஒரு விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடந்துச்சுன்னா நம்ம அதை திங்க் பண்ணி பார்க்கணும். காலையில ஃபஜர் தொழுவில் இந்த விஷயம் நடந்துருச்சு, என்ன அதனால கூட இருக்குமோ
அப்படின்ட்டு கேட்டா அது அல்லாஹ்க்கு பிடிச்ச விஷயம் ஆயிடுது. ஸோ அதை விட்டுவிட்டு இது வந்து அந்த துர்ச்சாகனம் வந்து அந்த அந்த ஜோசியர் சொன்னதுனால வந்துச்சு, இந்த ராகு காலத்துல செஞ்சதுனால அது வந்துருச்சு அப்படிங்கிறது நம்பிக்கை அங்க போயிடக்கூடாது. நமக்கு நாமே இந்த துர்ச்சகுணம்லாம் வந்து நமக்கு நாமே பண்ணி அது மாதிரி துர்ச்சகுணமே கிடையாது நம்ம மார்க்கத்துல. அல்லாஹ் செய்யல கதர் தான் இல்லைங்களா, எல்லாமே கதர் என்ன அப்படிங்கறத நம்பணும். ஆஹ் அது தவறுகள் செய்யறது நிப்பாட்டிக்கணும். அது ஒரு மோமீன் ஒரே நேரத்துல ஒரே போதர்ல ரெண்டு தடவை கை விட மாட்டான் அப்படிங்கிறாங்க. போய் கொட்டு போய் பாம்பு புத்துல கொட்டு போட மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதுல இருந்து அவன் வெளியே வந்து மாறிடணும். ஸோ நம்ம கரெக்டா அல்லாஹ் சொன்ன கடமைகள் நிறைவேற்றுறோமா, முக்கியமா தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜி நேரத்துல ஹஜ்ஜு, நோம்பு நேரத்துல நோம்பு, என்ன பேசிக் திங்ஸ் தான். ரொம்பலாம் வந்து கடைசியா என்ன 5 கடமைகள் என்ன சொல்லுவாங்க, ஃபர்லுகள், களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு என்ன. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம திருப்பி திருப்பி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம தொழுகை சுத்தமா இருக்கா, களிமா தைப் கரெக்டா இருக்கா, நம்ம அல்லாஹ் மட்டும்தான் நம்ம நம்புறோமா, உண்மையிலேயே மற்ற மற்ற படைப்புகளையும் நம்புறோமா, நம்ம மனசுகள் எண்ணங்களுக்கு அடிமை ஆயிடுறோமா, அழகுக்கு அடிமை ஆயிடுறோமா, பணத்துக்கு அடிமை ஆயிடுறோமா, அல்லாஹ்க்கு தான் அடிமை ஆகிறோமா அப்படிங்கறத கேட்டுக்கணும். என்ன ஸோ அடிமை ஆகுறதுங்கிறது வேற, சர்வீஸ்ங்கிறது வேற. ஒரு முதலாளி கிட்ட போய் நான் அடிமை இல்லை, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் வேலை பார்க்க மாட்டேன், அவர் கால் அவர் சும்மா நான் உட்காந்தே இருப்பேன் கால் மேல கால் போட்டுன்னு சொல்ல முடியாது. நான் அல்லாஹ்க்கு தான் அடிமை. நான் நீ தான் எனக்கு எல்லாருக்கும் அடிமை, நீ எனக்கு அடிமை, அல்லாஹ்க்கு அடிமை, நானும் உட்காந்துருப்பேன், நீ உட்காந்துரு அப்படின்னா அவர் முதலாளி சீட்டை பிடிச்சு அமைச்சிருவாரு. என்ன நினைக்கிறீங்க? ஸோ அந்த மீனிங்ல சொல்ல வரல. உண்மையான இதுங்களாம் ஒரு காரணிகள். பட் அதை விட்டுட்டு அவரையே கடவுளா நம்ம எடுத்துடக்கூடாது. என்ன அவரு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு செய்யற பாவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு என்ன தொழுவ போவான, நான் தொழுவ நேரம் இல்லைன்னா தொழுவ போகாம இருந்துருது, தொழிலே இந்த வேலையை முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சா நமக்கு தான் துர்ச்சகணும். மேபி பறக்கத்து காசு வர மாதிரி தெரியும், பணம் வர மாதிரி தெரியும், அதுல வந்து நிறைய லகனத் தான் நிறைய இருக்கும், பறக்கத்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி துர்ச்சகனம் நம்மள்ட்ட இருந்து போயிடணும். நம்ம நம்ம வந்து திக்கர்கள் செய்யப்பட்டால் மனசு வந்து அது நம்ம நெஞ்சம் வந்து மனசு வந்து பயப்படணும், அது சுத்தமடையணும், ஈமான்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். என்ன ஸோ நம்ம இஸ்ராஃப்ல போயிடக்கூடாது. என்ன இஸ்ராஃப்னா என்ன, வரம்பு மீறுறது. என்ன ஒரு லிமிட். வரம்பு மீறுறதுன்னா என்ன, உடனே வரம்பு மீறுறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் மீறுறது. என்ன சைத்தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போவான், ஒரே நேரத்துல செய்ய மாட்டான், செய்ய சொல்ல மாட்டான். என்ன கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் போக சொல்லுவான், கொஞ்சம் கொஞ்சமா. திடீர்னு ஒருத்தர் போய் உடனே உடனே போய் தண்ணி அடிக்கிறாரான்னா செய்ய மாட்டாரு. என்ன போவான், ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க, லேசா கொஞ்சம் பேசுவாங்க. என்ன அப்படியே தான் இன்ஃப்ளூயன்ஸ். அதான் எல்லாம் சொல்றான், அந்த பக்கமே போவாதேன்றான். ஜினா பக்கமும் இந்த மாதிரி பெரும் பாவங்கள் பக்கமே, அந்த சாராய கடை பக்கமே போவாது. அந்த பக்கம் சாராய கடை இருந்துச்சுன்னா வேற வேற ரோட்டு வழியா போங்கிறாங்க. என்ன சில நடத்தை கெட்ட மனிதர்கள் இருக்காங்க, நடத்தை கெட்ட பெண்கள் இருக்கிறாங்க, சில இடத்துல அந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போகாதீங்க. என்ன அந்த பக்கம் போனா வந்து சைத்தா வந்து எப்படியோ ஒரு சின்ன ஒரு போட்டு கொண்டு வந்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை விட்டு விலகி இருங்கள் அப்படிங்கிறான். பட் சில விஷய நாடுகள்ல இருக்குது, எப்படி நம்ம விலகிறது, நல்லா எங்களுக்கெல்லாம் வந்து வழி கொடுக்கணும். என்ன ஸோ சுற்றிலையும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது உலகம் ஃபுல்லாவே இப்போ. என்ன நல்லா இதுல இருந்து ஒரு எல்லாருக்கும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த விலகி இருக்கணும். ஸோ நம்ம அந்த இஸ்ராஃப் அளவுக்கு போகாம எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். என்ன ஸோ இஸ்ராஃப்ங்கிறது செலவுக்கு ரொம்ப இந்த எல்லைக்கு மேல செலவு பண்றது, திடீர்னு ஆடம்பரமா கல்யாணம் பண்றது. என்ன அவன்கிட்ட காசே இருக்காது, என்ன திடீர்னு பாத்தீங்கன்னா 5 கோடிக்கு கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வைப்பான். கடைசியில கல்யாணம் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு வீட்டுல வந்து கடன்காரன் நின்றுட்டு இருப்பான். என்ன அதெல்லாம் இஸ்ராஃப். என்ன தண்ணிய தேவைக்கு அளவு ஸ்பெண்ட் பண்றது. சில பேர் உதவு செய்யும் போது பாத்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டு பள்ளியாசல்லையே பாக்குறேன், தண்ணியை அப்படியே திறந்து விட்டு ஊத்திக்கிட்டே இருக்கு, மடமடன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு, அவ்வளவு தண்ணி. அதுல வந்து 10 பேர் உதவி செஞ்சிடலாம். என்ன அதெல்லாம் அது தெரியாம செய்யறாங்க, அதுவும் இஸ்ராஃப்ல வந்துருதுங்கிறாங்க. என்ன அது ஆத்து அளவுக்கு தண்ணி போனா கூட நம்ம அளந்துதான் ஓடுற, அளந்துதான் நம்ம உதவி செய்யணும் கூட இருக்குது. என்ன இருக்குது. ஸோ அந்த இஸ்ராஃப்களை வந்து நம்ம இஸ்ராஃப் இதெல்லாம் சின்ன இஸ்ராஃப். பெரிய இஸ்ராஃப்ங்கிறது வந்து
இந்த அல்லாவுடைய அல்லா விஷயத்துல ஷிர்க்கு அந்த அளவுக்கு கொண்டு போற இஸ்ராஃபு, கடமையில் செய்யறதுல இஸ்ராஃபு. ஸோ இந்த மாதிரி இஸ்ராஃப்ல நம்ம அல்லா பாதுகாக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய துர்ச்சாகனமா நம்ம நினைச்சுக்கணும். எப்போ நம்ம வரம்பு மீறுறோமோ அப்போதான் நம்ம வந்து நமக்கு அது வந்து ஒரு கெட்ட காலம் அப்படின்னு நினைச்சுக்கணும். சோதனை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கணும். நல்லா காப்பாற்றணும். தொழில் செய்யும் போதும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, ஃபேமிலிலையும் சரி, ஒரு நம்ம இந்த ஒரு நிலைவு இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம வரம்பு மீறுறோமா, அவங்கள ஈவன் கண்டிக்கும் போது கூட நம்ம பிள்ளைங்கள ரொம்ப அப்படியே விட்டுற முடியாது, கண்டிக்காம விட்டுற முடியாது, ரொம்ப கண்டிக்க முடியாது. பேலன்ஸ் என்ன, ரொம்ப ரொம்ப அடி அடின்னு அடிச்சா ஓடிடுவான் விட்டு விட்டு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு. ரொம்ப லூஸ்ல விட்டோம்னு வச்சுங்க, வீணா போயிடுவாங்க. என்ன, ஸோ நம்ம அந்த வரம்பு மீறுறது, ரெண்டும் வரம்பு மீறுறது தான். லூஸ்ல விட்டுறதும் வரம்பு மீறுறது, ரொம்ப போட்டு தண்டிக்கிறதும் வரம்பு மீறுறது. ஸோ எது பேலன்ஸுங்கிறத அல்ல ஞானத்தை கொடுக்கணும், இந்த பொறுமையை கொடுக்கணும், நமக்கு அந்த ஒரு வெளிச்சத்தை அல்ல விளக்கத்தை கொடுக்கணுங்கிறத நம்ம இந்த குரான் ஓதும் போது அதிகம் ஓதும் போது இன்ஷா அல்லாஹ் அந்த விளக்கத்தை கொடுக்குறான், ஞானத்தை கொடுக்குறான். அதனால அந்த குரான்ல நம்ம டச் வச்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த மாதிரி நம்மளை துர்ச்சகனங்களில் இருந்தும் இஸ்ராஃப்கள் விரம்பு மீறுகள் இருந்தும் நம்மளை பாதுகாக்கணும். இந்த நேரத்துல எல்லாரும், நம்மளும் இல்லை, எல்லாருக்கும் நம்ம சேர்ந்து துவா செய்வோம். ஆமீன். ஓகே. அடுத்தது وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. மேலும் அப்பட்டணத்தின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்தோடி வந்து அப்பட்டணவாசிகளிடம், என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் இறை தூதர்களை பின்பற்றுங்கள் என்று கூறினார். உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்காதவர்களான இத்தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். மேலும் இவர்கள் நேர்வழி போதனை செய்பவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் அல்லாஹ்வினால் நேர்வழி பெற்றவர்கள் என்றும் கூறினார். சோ 20, 21 ஆகிய 2 வசனங்கள். போன வசனங்கள்ல வந்து தூதர்கள் மிரட்டுறாங்க, அதற்கு வந்து பதில் கொடுத்தாங்க. அது முடிச்சதுக்கு பின்னாடி இந்த 20, 21 இந்த வசனத்துல வந்து இவங்க ஒரு பெரிய ஆபத்துல இருக்காங்கன்றது தெரிஞ்சே ஒரு சாமானிய மனிதர், அவர் வந்து இந்த நகரத்தினுடைய எல்லை லாஸ்ட்ல இருந்து ஓடோடி வராரு. வந்து ஒட்டுமொத்த ஊரே இவங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது அவர் வந்து தனியாளா நின்று அவ்வளவு பெரிய அநியாய கூட்டத்தை எதிர்த்து இந்த தூதர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு காட்சியை தான் அல்ல வந்து சொல்றான். மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன், என்ன, ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து அவர் வராருன்றத சொல்லிட்டு ரஜுலுன் அப்படின்னு சொல்றான். ரஜுலுன் அப்படின்றது வந்து தப்சீர்ல வரலாற்று ரீதியாக சொல்லக்கூடிய இது என்னன்னா, ஹபீபுன் நஜ்ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹு ஆலம். ஸோ அந்த மனிதர் வந்து எஸ்ஆனா நார்மலா இல்ல, ஃபாஸ்டா விரைந்து ஓடி வர்றாரு. அவருடைய மனசுல உள்ள எவ்வளவு துடிப்பு, எவ்வளவு வேகத்தை காட்டுற ஒரு வார்த்தையா எல்லாம் வந்து சொல்றான்னா எஸ்ஆ அப்படின்றான். நடந்துட்டு இருக்க ஒரு இது சொல்றான். கால யாக்கும் இத்தபியுல் முர்சலீன், வந்து சொல்றாரு அந்த தூதர்கள் இந்த மக்கள்கிட்ட, என் சமூகத்தினரே, நீங்க வந்து இவங்களை பின்பற்றுங்க, இந்த தூதர்களை நீங்க வந்து பின்பற்றி நடங்க அப்படின்ற. இந்த இடத்துல கூட அவர் யா கௌமி, என்னுடைய சமூகமே அப்படின்னு சொல்லி அன்போட ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதை சொல்லிட்டு இத்தபியூ மன் லாயிஸ் அலுக்கும் அஜிரன், உங்கள்கிட்ட வந்து இவங்க செய்யற வேலைக்காண்டி எந்த ஒரு கூலியையும் பொருளாதார லாபத்தையும் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கல. ஒகும் முகுத்ததூன், அவங்க வந்து நேர்வழி அடைஞ்சவங்க, நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர்களுக்காக வேண்டி ஒரு மனிதர் வந்து உரையாடுறத சொல்ற அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். இப்போ இதுல வந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, ஹபீபுல் நஜ்ஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தச்சர், நஜ்ஜார் அப்படின்னா அந்த கார்பெண்டர் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வேலையை பார்க்குறோம் தச்சர். இவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான உடல் குறைபாடுகள், அதாவது தொழுநோய் அப்படின்னு சொல்றாங்க, அந்த நோய் இருந்தும் தூதர்கள் வந்து கொலை செய்யப்பட போறாங்க அப்படின்றத செய்தி தெரிஞ்ச உடனே அவர் அமைதியா இருக்கல.
எஸ்ஆ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், விரைந்து ஓடி வர்றார். அவருடைய உயிருக்கும் அவரு பயப்படல. அதே மாதிரி பெரும்பான்மை சமூகத்தினர் வந்து நம்ம மேல ஒரு வன்முறை தாக்கிடுவாங்களே அப்படின்ற பயமும் அவருக்கு வந்து இல்லை. ஏன்னா வந்து அவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி, தண்டனைக்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அவரு மேற்கொண்ட அந்த தியாகம் வந்து இந்த இடத்துல எல்லாம் சொல்லி காமிக்கிறார். அதே மாதிரி ரொம்ப எளிமையான முறையில தான் அவர் பேசுறாரு. இத்தபியூன் மன் லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் அப்படின்றது. உங்கள்கிட்ட வந்து பணத்தை அவங்க எதிர்பார்க்கல, பதவியே எதிர்பார்க்கல, புகழை எதிர்பார்க்கல, உலகியல் ரீதியான ஆதாயங்கள் இது எல்லாம் எதையுமே எதிர்பார்க்கல. இந்த மனிதர்கள் வந்து அவங்களுடைய சுயநலம் இல்லாம ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னும் பொழுது ஆஹ் இவங்க நேர்வழி பெற்றவங்க அப்படின்றதையும் எக்ஸ்ட்ரா வந்து அவருக்கு சொல்லி காமிக்கிறார். இப்போ இப்படியெல்லாம் உங்க மேல அக்கறை எடுத்து அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சவங்க கூட நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி, நீங்க வந்து நேர்வழியில பெறணுன்றதுக்காக வேண்டி இவ்வளவு வந்து உங்களுக்கு முயற்சி செய்யறாங்களே, பகுத்தறிவு இல்லாம நீங்க ஏன் இவங்களை வந்து மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிய மக்களுக்கு, பாமர மக்களுக்கு புரியுற மாதிரியே வந்து சிந்தனையை வந்து சொல்லி காட்டுறத அல்லாஹ் வந்து சொல்றான். அதே மாதிரி 3 தூதர்கள் அந்த இடத்துல பிரச்சாரம் செய்யறாங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. இப்ப இருப்பினும் கூட இன்னொரு சாமானிய ஒரு மனிதர் அவரு தன்னுடைய பங்கு என்ன அப்படின்றத வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. தாவா காலத்துல வந்து 3 பேர் இருக்கிறாங்க போதும் அப்படின்னும் போது அதை நிறுத்தல. அவரும் அவருடைய பணியையும் செய்யணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ மார்க்க பணி அப்படின்றது வந்து நன்மையை ஒரு தீமையை தடுக்கிறது அப்படின்றது குறிப்பிட்ட அறிஞர்களுக்கோ தலைவர்களுக்கோ மட்டுமேயான தனிப்பட்ட கடமை அல்ல. இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜெத்துமாருங்க இருக்கிறாங்க, அவங்க செஞ்சுக்கிடுவாங்க தாவா செய்யற வேலைன்னா, மார்க்கத்தை எடுத்து சொல்றதெல்லாம் அவங்க பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இப்ப உள்ள காலகட்டத்துல அந்த சிந்தனை வந்து குறைஞ்சிருக்கு. சோ உம்மத்தில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், சாமானிய மனிதனாக இருந்தாலும் இஸ்லாத்தை அவன் ஏற்றுக்கொண்டுட்டான், அதை இஸ்லாத்தை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது அவன் மேல ஒரு தார்மீக கடமையாக இருக்கு அப்படின்றதையும் சில இமாம்கள் வந்து வலியுறுத்தி சொல்றாங்க. அறிஞர்கள் மட்டும் செய்ய வேண்டிய வேலை அல்ல இது. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, மார்க்கத்தை பத்தி நல்லா தெரியுதுன்னா அவர் மத்தவங்கள்ட்ட அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றது அவர் மேல ஒரு கடமை. இப்ப இந்த 3 பேர் இருக்கிறாங்க, தூதர்களா வந்திருக்கிறாங்க. சாமானிய ஒரு மனிதர் அவருடைய மனசுல என்ன தோணுச்சு, நம்ம சும்மா இருக்க கூடாது, நம்ம பங்குக்கும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதோ செய்யணுன்றதுக்காக அவர் வந்து செய்யறதுதான் அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு உள்ள சமுதாயத்துல ஒரு அநியாயமோ வன்முறையோ நடக்கும் பொழுது நமக்கே வம்பு, நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா நவுந்துடுறாங்க, அந்த பிரச்சனையை விட்டு நவுந்துடுறாங்க. ஆனா அதை தட்டி கேட்க வர்றவங்க, அதுக்காண்டி சப்போர்ட் பண்ண வர்றவங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த ஹபீபுல் நஜார் அப்படின்றவர் வந்து ஊரே எதிர்த்து நின்னாலும் அவர் வந்து குரல் கொடுக்கிறார். என்ன காரணம்? சமூகத்துல ஒரு அவலம் நடக்குதா, பிரச்சனை நடக்குதா, எப்பயுமே நாம் அமைதியாக இருக்கக்கூடாது, நம்மளால இயன்ற அளவு ஒரு நீதிக்கான ஒரு குரல் கொடுக்க வேணும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு வந்து புரிய வைக்குது. அதே மாதிரி வந்து ஆன்மீகம், அதே மாதிரி மத போதனைகள், மதம் ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வியாபாரமா மாறிடுச்சு. ஆன்மீகம் என்ற பெயர்ல நிறைய பேர் வந்து போலியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும் சொல்லிட்டு செய்யக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்களுக்கெல்லாம் இந்த வசனம் வந்து ஒரு ஒரு இலக்கணத்தை சொல்லி தருது. எவர் உங்களிடம் கூலி கேட்கவில்லை அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னா, இந்த மார்க்க பணி அப்படின்றது வந்து சுயநலமற்றதாக இருக்கணும். அப்படின்னா என்ன? அதன் மூலமாக ஒரு பெரிய லாபத்தை இது பண்றது, அதை விற்கிற மாதிரியான வேலைகள் செய்யறது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இவ்வளவு செலவாகும், அதுக்கு நீங்க இவ்வளவு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிர்பந்தப்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து ஆன்மீகம் அப்படின்றதே ஒரு வியாபாரமயமாக்கப்பட்டதாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு அவல நிலை, இது வந்து களையப்பட வேணும்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஸோ அதே மாதிரி மார்க்கத்தை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வினுடைய அந்த அடியார்கள் முஸ்லிம்கள் எல்லாரையுமே பாதுகாக்கிறதுன்றது வந்து தலைவர்கள் மேல மட்டும் பொறுப்பு இல்லை, மார்க்க அறிஞர்கள் அவங்க மேல மட்டும் பொறுப்பு இல்லை, கடைக்கோடியில வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும், விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் அவரும் சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை
இந்த வசனம் நமக்கு புரிய வைக்குது. 20, 21 ஆகிய 2 வசனங்கள். சோ சமுதாயத்துல தீமைகள் அதிகமா பரவும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே தாராளமாக சக்திக்கு ஏற்ப அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யலாம். அம்ரும் பில் மாரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது அப்படி நல்லா குறிப்பிட்டிருக்கிறது. அறிஞர்களையும் மார்க்க போதகர்கள், அதாவது இந்த அறிஞர்கள் யாரு சொல்றது, அஜத்துமாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அது எல்லாருக்குமே அனுமதி உண்டு அப்படின்றத இந்த வசனம் தெளிவாக நமக்கு புரியுது. 2 ஆயத்தையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. ம். وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين ரெண்டாவது தடவை சொல்றாங்க இத்தபியூ இல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன். ஸோ நம்ம இதுல நமக்கு என்ன படிப்பினை? விரைந்து தடுக்கணும். எஸ்ஆ முயற்சி செய்யணும். முயற்சிகள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்கிறாங்கல்ல. சை செய்யறதுன்னா முயல்தல். அது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால கையால வாயால நம்மளுக்கு நம்ம என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ நம்ம எல்லாம் கொடுத்துருக்கிற ஒரு பொருளாதாரமா இருக்கலாம், இல்ல அறிவா இருக்கலாம், இல்ல நமக்கு இருக்கிற பொசிஷனா இருக்கலாம். அதை வச்சு நம்ம அந்த தவறுகளை, அசத்தியத்தை நம்ம சுட்டிக்காட்ட, எதிர்க்க முயற்சிக்கணும். ரெண்டாவது அக்சல் மதீனத்திங்கிறான்ல, ஒரு கடை கோடியில இருந்த ஒரு ஊர்ல இருந்து வராரு. அவரு அவரு அல்லாஹ் ஆலம் சொன்ன இப்னு நஜார் யாரோ சொல்றீங்க. அவர் ஆலிமா. அவர் என்ன மார்க்கத்துல என்ன அவர் சொல்றாங்க. அவருக்கு திடீர்னு இதாயத்து வந்துடுது. இது சத்தியம்னு அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ நம்ம ஒரு தௌஹீது வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கணும். ஊருக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். என்ன வீட்டுல சொல்றோமா, என்ன ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வீட்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வீடு ஒவ்வொரு ஊரும் நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த ஊர் நல்லா வந்துடும். என்ன அந்த ஊர் நல்லா வந்துட்டா அந்த தாலுக்கா நல்லா வரும். தாலுக்கா நல்லா வந்தா அந்த மாவட்டம் நல்லா வரும். மாவட்டம் நல்லா வந்தா அந்த மாநிலம், மாநிலம் அந்த நாடு, உலகம். அப்படியே ஒவ்வொருத்தங்களும் அந்த ஃபேமிலில இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்காக ஃபேமிலியில சில பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா நம்ம அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஊரா வீட்டுக்குள்ளேயே ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ல தாளா வளரும் அப்படின்னு. என்ன அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா பல மாதிரியா சொல்றாங்க. ஊரா வீட்டு பிள்ளைன்னா நமக்கு மனைவி அப்படிங்கிறாங்க. என்ன அவங்கள நம்ம கவனிச்சா நமக்கு பிறக்க போற பிள்ளை நல்லா வளரும் அப்படின்னு ஒரு அல்லாஹ் ஆலம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த மாதிரி சத்தியத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு குரானுடைய ஆயத்துக்கள் ஒரு விளக்கம் கிடைச்சாலும், ஒரு சின்ன ஹதீஸ் விளக்கம் கிடைச்சாலும் மற்றவங்களுக்கு ஏற்றி வைக்கணும். இப்போ நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன நீங்கள் நானும் ஓரளவு பேசுறோம். நம்ம யூடியூப்ல ஏற்றி விடுறோம். மேபி இன்ஷா அல்லா யாருக்கோ கேட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈமான் பலப்படலாம். அது நம்மளோட நோக்கம் இல்லை, அல்லாக்காக நம்ம செய்யறோம். என்ன ஸோ இந்த மாதிரி நம்ம முந்தணும். சாபிக்கூன் அப்படிம்பாங்க. அவ்வளோனல் அவ்வளோன் எல்லாம் அது ஒரு ஆயத்து இருக்குல்ல. என்ன ஸோ சாபிக்கூனல் அவ்வளோ சாபிக்கூனல்லே அவ்வளோனா இருக்கணும். என்ன அந்த முந்திரவங்கள்லயே முதலா இருக்க சொல்றான்ல. எப்படி பாருங்க அல்ல எப்படி நம்மள மோட்டிவேட் பண்றான் அப்படின்னு. மாஷா அல்லா நம்ம அந்த லைன்ல அந்த இருக்கிறோமா இல்லையா? குரானை படிச்சா நமக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். புக்கெல்லாம் கூட சுய முன்னேற்ற புத்தகம் அது இதெல்லாம் சொல்றாங்க. இந்த ஆயத்துக்களை நம்ம டீப்பா படிச்சாலே அது எத்தனையோ கிரந்தங்களா எழுதலாம் நம்ம. என்ன நல்லது செய்யறவங்கள முந்தி இருக்க சொல்றான்ல. என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி துவக்கணும்னா தலைவர்களுக்கெல்லாம் இமாமா இருக்க முத்தக்கீன இமாமா. என்ன மாதிரி ஒரு நமக்கு அல்லாஹ் நம்ம கூட அதுவும் நினைச்சிருக்க மாட்டோம். அல்லாஹ் நம்மளை எப்படி நினைக்க சொல்றான் பாருங்க. எப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு மாஷா அல்லாஹ். அதெல்லாம் நம்ம டீப்பா போகணும். நமக்கு என்ன படிப்பேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா எதுக்கு அதை பேச வந்தோம்னா இதுக்கு நீங்க அதுக்கு போய் நம்ம 7 வருஷம் ஓதி ஆலிமா தான் இருக்கணும். இந்த ஒரு சின்ன சுண்ணாவை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த பிஸ்மில்லான்னு சொன்னா நீ அஜர்த்தா நான் நீ என்ன ஓதிட்டு வந்திருக்கியா? அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் தேவை.
ஒரு பிஸ்மில்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஆலிமா இருக்கணும்னு தேவையில்லையா நீங்க, இல்லையா? நம்ம வந்து வீட்டுல இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்காக நம்ம தவறுகள் நடந்தாலோ இந்த மாதிரி தவறுன்னு தெரிஞ்சாலும் சொல்றதுக்கு வந்து நம்ம பெரிய லா படிச்சுட்டு தான் வந்துடணும் அவசியம் இல்லை. தவறு செய்யறான்னா அது தவறு அப்படி சுட்டி காட்டுறதுக்கு வந்து நான் அந்த குவாலிஃபிகேஷன் தகுதியெல்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் அவன்கிட்ட சொல்லுவேன்னு சொன்ன நினைச்சாலே அது அந்த தப்பை தடுத்து நிறுத்துவேன்னு சொன்னாலே அதுக்குள்ள அது அந்த பிரச்சனை வந்து ரொம்ப முத்தி போய் ரொம்ப சீரியஸா போயிடும். என்ன அந்த கிளையிலேயே முள்ளி என்ன என்ன சொல்லுவாங்க, கிளையிலேயே கிள்ளி எறியணும்னு சொல்லுவாங்க. சாரி, முளையிலேயே கிள்ளி எறியணும்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தப்பா போகுது, ராங்கா போகுதுன்னா உடனே முயற்சி எடுக்கணும். என்ன வந்து வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாம் வந்த பிறகு பார்த்துக்குவோம். நம்ம அதுக்குள்ள ரிசோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேலையை செய்யாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? பிளானும் பண்ணணும், திட்டங்களும் தீட்டணும். அசலாசலம் திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. ஒரு 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 போருக்கு முன்னாடி என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அவங்க வந்து அந்த ஒரு ஒற்றரை நியமிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய காலடி தடங்களை அழிக்கிறது ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க. சாப்பாடு, தங்குறது எங்க, டென்ட் அடிக்கிறது, தண்ணி எதுக்கிட்ட இருக்குங்கிற டென்ட் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அந்த பிளானும் இருக்கணும். நான் அந்த பிளான் பண்ணிட்டு அல்லா மேல தவக்கல் வச்சு பிஸ்மில்லா ஆரம்பிச்சிடுறாங்க, போருக்கு போயிடுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டா உட்காந்துடக்கூடாது. என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பிஸ்மில்லான்னு அல்லா மேல இஸ்திகாரா தோல்ந்துட்டு பிஸ்மில்லா சொல்லி பிளான் பண்ணிட்டு இறங்கிடணும். அதுக்கு வந்து ரொம்பவும் அது வேணும் இது வேணும்னா நல்லா போற வழியில அதுக்குள்ள நன்மைகளை அதுக்குள்ள சப்போர்ட்டை கொடுத்துருவோம். என்ன இந்த பாருங்க இமாம் இந்த இவங்க நபிமால் வராங்க, 2 பேருக்கு இன்னொருத்தங்களை எல்லாம் அனுப்புறான். என்ன அதுவும் இல்லைன்னு அந்த ஊர்காரங்களே அனுப்புறான். ஊர்கார ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வராரு. என்ன அது வந்து யா கௌமின்னு அன்போட கூப்பிடுறாரு. அட்வைஸ் சொல்லும் போது அதுவும் நம்ம பின்பற்றணும். என்ன நம்ம வந்து என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா, வந்து சொல்றாங்களா கேட்ட தொலைய வேண்டித்தானடா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன அப்படின்னா ஆஃப் பண்ணிடுவான். என்ன அவனுக்கு வந்து நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. என்ன யாவது அன்பா சொன்னாலாவது கொஞ்சம் திருந்துவாங்க. என்ன ஸோ ஒரு அந்த நிறைய ஒருத்தங்களை பிஹேவியர் சேஞ்சஸ் பண்ணும் போது அந்த ஒரு அஃபெக்ஷனோட நம்ம ஒரு கேரிங்கோட செஞ்சா தான் அவங்களுக்கு போய் அந்த மனசுல ஏறும். உண்மையிலேயே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம நன்மைக்காக தான் அவங்க சொல்றாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து மனசு புரிய வரும். என்ன ஸோ இந்த மாதிரி 2வது ஆயத்துல சொன்ன மாதிரி அஜுரன் இந்த உங்கள்கிட்ட வந்து நான் கூலி கேட்கல, அல்லாஹ்கிட்ட தான் இஹ்லாஸ், அல்லாஹ்கிட்ட தான் இருந்திருக்கு அவங்க மேல. நீங்க வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து அல்லாஹ் வணங்கு இந்த சுண்ணத்துக்களை ஃபாலோ பண்ணுங்கிறதுனால உங்கள்கிட்ட இருந்து நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. வந்து அல்லாவுடைய கூலி தான் எங்க பெரிய கூலி அப்படிங்கிறாங்க. நமக்கும் அது படிப்பினை தான். நமக்கு வந்து செய்யற தாவாவா இருக்கட்டும், நம்ம வந்து இது வந்து நம்ம ஒரு பாப்புலர் ஆகணும், இது வந்து நமக்கு ஒரு இதுல இருந்து மூலமா நமக்கு ஒரு வரணும். உலக ஆசையா இருக்கக்கூடாது, ரொம்ப பேராசை வந்துடக்கூடாது. சில பேசிக் திங்ஸ் தேவை. ஒரு ஆலிம் வந்து பள்ளியாசல்ல இருக்கிறாங்கன்னா சம்பளமே கொடுக்காங்கன்னா வேலை செய்யாமன்னா எப்படி வேலை செய்ய முடியும் அவங்களால? என்ன நினைக்கிறீங்க? என்ன அதுவும் முடியாது. ஆனா அது ரொம்ப பேராசை பிடிச்ச ஆலிமா இருக்கக்கூடாது. என்ன ஸோ வந்து இதுவே காசே குறியா இருக்கிற ஒரு இதா இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, பெரிய பெரிய தலை சிறந்த இமாம்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன ஸோ அவங்களாம் உலகம் பூரா டிராவல் செய்யறாங்க. என்ன அவங்களாம் உலகம் பூரா பிளேன்ல போய் சில இமாம்கள்லாம் பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா கூப்பிட்டு அவங்களோட எல்லாம் பாருங்க அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பா கொடுத்துருக்குறான். அவங்க எதிர்பார்க்கலாம். அவங்களோட கிட்ட இருக்கிறது என்னன்னா ஒரு அவங்களுக்குள்ள திறமை, பேச்சு திறமை, அல்லாவுடைய ஒரு அந்த எல்ம கரெக்டா சொல்ற ஒரு பவர் எல்லாம் கொடுத்துருக்குறான். அதனால அவங்கள வந்து உலக பூரா அவங்க வந்து காசுக்காக அவங்களுக்கு தேடி வருது, காசு அவங்கள தேடி வருது. இப்படி நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து காசுக்காக நம்ம இவங்க கொடுக்குறோம் அப்படின்னு கூடாது. நம்ம நல்லா சொல்லி கொடுத்தா நல்லா நம்ம தர்ஜா ஏத்திடுவோம். இந்த உலகத்திலயும் சரி, மறு உலகத்திலயும் சரிங்க. ஸோ சில இமாம்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ ஆன்லைன் மூலமா பேசின இமாம்கள்லாம் பார்த்தீங்கன்னா கனடாவில், அமெரிக்காவில், இன்னும் ஹாங்காங்கில், இன்னும் சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து அந்த சிறப்பு அது அது வந்து நம்ம உலக
குறியா செஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்களுடைய பயான்கள்லாம் ஆரம்பத்தில் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரோட்டம் உள்ளதா இருக்கும். மனசு தொடும். என்ன ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னா அல்லாஹ் வந்து ரிஸ்க குடுப்பான். அது வந்து நம்ம உலக ஆதாயத்துக்கு நம்ம எப்போ இந்த ஒரு தாவா பணியோ, இஹ்லாஸோ இது இல்லாம பண்ணா, அது வந்து அல்லாஹ் கீழ தாழ்த்தி விட்டுருவான். ஸோ அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இதான் நான் இப்படி புரிஞ்சுக்கிறது. என்ன ஓகே. ஸோ கடைசியா என்ன நம்ம மெயினா கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு வந்து நேரங்காலம் பார்க்கக்கூடாது. உடனே செஞ்சிடணும். என்ன தாமதப்படுத்தக்கூடாது. அன்பா சொல்லணும். முர்சலீன்களுக்கு யாரும் நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள நம்ம உதவியா இருக்கணும். ஒரு 4 பேர் நல்லது சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு இயக்கங்கள் இருக்குன்னா அவங்க போய் சேர்ந்துக்கணும். சேர்ந்துக்கிட்டு நல்ல விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அது பாருங்க அவங்க முர்சலீனோட அவரும் வந்து சேர்ந்து சொல்றாரு. நபிமாரோட இவரும் சேர்ந்து வந்து தாவா பண்றாரு. என்ன ஸோ நல்ல விஷயங்கள் நடந்தா நம்மளும் சேர்ந்து அந்த இயக்கங்களை சேர்ந்து நம்ம நல்ல காரியங்களை செய்யணும். என்ன ஸோ அல்லாஹ்விட்ட தான் நம்ம கூலி எதிர்பார்க்கணும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து ஹிதாயத்து கிடைக்கும். மூத்ததூன் கூட இந்த ஹிதாயத் பெற்றோர்களோட சேர்ந்தா நம்மளும் ஹிதாயத் பெற்றோர்களா ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். முஹ்ததூன் கடைசியில முடிக்கிறாங்க இல்லையா? அவர் சொல்றாரு அவங்க வந்து ஏற்கனவே முஹ்ததூன் அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. நேர்வழி பெற்றோன்னு அவருக்கு தெரியுது. என்ன நபிமார்கள். ஸோ நம்மளும் வந்து நபிமார்களை ஃபாலோ பண்ண நமக்கும் இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்து கிடைக்க நமக்கு அல்லாஹ் பாக்கிய கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்.